Taste the Daily. அண்மை செய்தி. ஆதி திராவிடர் மாணவர் விடுதிகளுக்கு அரசு நிதியை விடுவிக்காததால் விடுதி காப்பாளர் தற்கொலை செய்து கொள்ள காரணமானவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், உரிய காலத்தில் நிதியை விடுவிக்காத பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலினின் விடியாத திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைப்பில் இணைகிறார். அவரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். இது பற்றிய கூடுதல் விவரங்கள். வணக்கம் செய்து. ஆதி திராவிடர் மாணவர்களுக்கு விடுதிகளில் அரசு நிதியை விடுவிக்காமல் விடுதி காப்பாளர் தற்கொலை செய்துள்ள காரணமானவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கவும், உரிய காலத்தில் நிதியை விடுவிக்க பொம்மை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் இந்தியா திமுக அரசுக்கும் கண்டனம் தெரிவித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிடக்கூடிய கண்டன அறிக்கையில் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தட்டங்குடியில் இயங்கி வரக்கூடிய அரசு ஆதி திராவிடர் தொடக்கப் பள்ளி இடைநிலை ஆசிரியராக பணியாற்றி வரக்கூடிய திரு மகேந்திரன் என்பவரை மலர்மேடு ஆதி திராவிடர் மாணவர் விடுதிக்கு காப்பாளராக மாற்றக்கூடிய பணியில் இந்த அரசு பணிமாற்றம் செய்திருப்பதையும், குறிப்பாக வயதான தாய் தந்தை மற்றும் கை குழந்தையுடன் உள்ள தனது குடும்பத்திற்கு அதாவது நேரடியாக உதவி அவசியம் என்பதால் தன்னை மீண்டும் ஆசிரியர் பணிக்கு மாறுதல் செய்யுமாறு ஆதி திராவிடர் நல அலுவலரிடம் பல முறை கோரிக்கை வைத்தும் தனது கோரிக்கையை நிறைவேற்றவில்லை என்றும், விடுதி மாணவர்களுக்கு உணவுப்படி கடந்த 4 மாதங்களாக வழங்காததால் தனது அதாவது கைப்பணத்தையும் கடன் வாங்கி செலவு செய்ததாகவும், இதனால் தனது குடும்பத்தை பராமரிக்க முடியாமல் மாணவர்கள் தொடர்ந்து அதாவது உணவு வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக இவையெல்லாம் குறிப்பிட்டு உடனடியாக தனக்கு பழைய பணிக்கு மாறுதல் வழங்க வேண்டும் என்று உயர் அதிகாரிகளுக்கு கடிதம் எழுதியிருப்பதாகவும், இந்த நிலையில் அவரது கடிதத்திற்கு எந்தவித பதிலும் அளிக்காமல் பண கஷ்டத்தில் குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தாலும் கூட மன அழுத்தம் ஏற்பட்டு 3 நாட்களுக்கு முன்பாக தனக்கு உயிரை மாய்த்துக் கொண்டிருப்பார் என்பது வேதனையோடு அதிமுக பொதுச் செயலாளர் பதிவு செய்திருக்கிறார். விடியா திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்றது முதல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அம்மாவினுடைய அரசு ஆட்சி காலத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி நலத்துறை சார்பில் செயல்படுத்தப்பட்டு வந்த பல்வேறு நலத்திட்டங்களை இந்த அரசு தொடரவில்லை என்றும், மேலும் திரு ஸ்டாலினுடைய திமுக அரசு ஆட்சிக்கு வந்தது முதல் ஆதி திராவிடர் நலத்துறையில் செயல்படுகிறார் என்ற சந்தேகம் அனைவருடையும் இருந்துள்ளது என்றும், எனது பலமுறை அறிக்கை வாயிலாகவும் பேட்டி வாயிலாகவும் சட்டமன்றத்தில் விடுத்துரைத்திருக்கிறேன் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். எனினும் தொடர்ந்து இந்த விடியா திமுக அரசு ஆதி திராவிடர் மாணவர் விடுதலைக்கு அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் என்று வானளாவிய விளம்பரம் செய்கிறதை தவிர, உண்மையில் மாணவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய உணவுப்படியை பல மாதங்களாக முழுமையாக வழங்காததால் ஆதி திராவிட நலவிடுதி மாணவர்கள் காப்பாளர்கள் சொந்த பணத்தை செலவு செய்து மாணவர்களுக்கு உணவு வழங்கி வருவது வேதனை அளிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். எனது முந்தைய அறிக்கையில் சென்னை கல்லூரி மாணவர் தங்கக்கூடிய ஆதி திராவிடர் நலமாணவர் விடுதியில் வெளியாட்கள் தங்குவதையும், தங்கியுள்ள மாணவருக்கு சரியாக உணவு வழங்கப்படாத நிலையையும், அதேபோல் தென்காசி மாவட்டம் வெங்கடாம்பட்டி ஊராட்சியிலே லட்சுமியூர் என்கிற ஆறுமுகப்பட்டி ஆதி திராவிட காலையில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஊராட்சி ஒன்றிய குழு வார்டு உறுப்பினர் 5.10 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கியும் குடிநீர் வழங்காமல் காலம் தாத்தியதையும் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். புதுக்கோட்டை மாவட்டம் மேங்கவயல் கிராமத்தில் அதாவது இருக்கும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு கலந்த சம்பவம் இதுவரை உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கப்படவில்லை என்பதையும், ஒவ்வொரு வருடமும் மத்திய அரசிடமிருந்து ஆதிராவிட மக்களுக்கு வரக்கூடிய மத்திய நிதியை முழுமையாக செலவிடாமல் பெரும்பாலான நிதி திருப்பி அனுப்புவதால் பல்வேறு நிகழ்வுகள் திரு ஸ்டாலினுடைய திமுக அரசு ஆதி திராவிட மக்களுக்கு எதிராக செயல்படுவதையும் முந்தைய அறிக்கையில் ஏற்கனவே நான் சுட்டிக்காட்டியிருக்கிறேன் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி எடுத்துரைத்திருக்கிறார். விடியா திமுக அரசுடைய ஆதி திராவிட நலத்துறை தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஆதி திராவிட நல விடுதி மாணவர்களுக்கு உணவு பணிகளை முழுமையாக வழங்காததால் விடுதி காப்பாளர்களே பல மாதங்களாக தங்களுடைய சொந்த பணத்தில் செலவிட்டு ஆதி திராவிட மாணவர்களுக்கு உணவு வழங்கி வருவதாகவும், இதன் காரணமாக விடுதி காப்பாளர்கள் மிகுந்த மன அழுத்தத்தில் இருப்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கிறார் என்று குறிப்பிட்டிருக்கிறார். தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்காக அரசு திமுக அரசு என்று எப்போதும் கூறிக்கொள்ளக்கூடிய திமுக மு.க. ஸ்டாலின் 55 மாத கால விடியா திமுக ஆட்சியில் ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின மக்களுக்கு நலத்திட்டங்களை செய்வதாக விளம்பரம் மட்டுமே செய்து வருகிறது தவிர வேறு எந்த விதமான திட்டங்களையும் செயல்படுத்தப்படவில்லை என்ற விடியா திமுக ஆட்சியில் ஆதி திராவிட மக்களுக்கான நலத்திட்டங்கள் முழுமையாக சென்றடையவில்லை. குறிப்பாக ஆதி திராவிட மாணவ விடுதியில் உள்ள
அதாவது உரிய காலத்தில் நிதியை விடுவிக்காத நிலையில் திமுக அரசுக்கு தனது கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதோடு இனியாவது ஆதி திராவிட மாணவர் விடுதியில் வழங்க வேண்டிய நிதியை உடனடியாக விடுவிக்குமாறும் விடுதி காப்பாளர் திரு மகேந்திரன் தற்கொலை செய்து கொள்ள காரணமானவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்குமாறும் அவரது குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் குடும்ப உறுப்பினர் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்றும் இந்த பொம்மை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் அரசை வலியுறுத்துவதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி விடுக்கக்கூடிய கண்டன அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.